பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தலைப்பு, ஒருவரையும் குற்றவாளிகள் என்று சொல்லாதீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் குற்றமில்லாதவர்கள் என்று சொல்லவே முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில குறைகள் இருக்கிறது. குறையான வாழ்க்கையில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், மற்றவர்களை குற்றவாளிகளாக நாம் தீர்க்கிறது நிமித்தம் நாம் ரொம்ப நிரபராதிகள் அல்லது நல்லவர்கள் என்கிற மனநிலையை நாம் பெற்று விடுகிறோம். ஆகவே அருமையானவர்களே, மற்றவர்களை கண்டிக்கிற இடங்களில் இருக்கிறவர்கள் அதை செய்ய வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தப்பிதங்களை சரி செய்வதும் என்பது சரியானது. கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் மாறி தன்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி மாற்றிக்கொள்வது என்பது நல்லது. ஆனால் ஒரே முறையாக கணவன் மனைவியவே குற்றவாளி என்று தீர்ப்பதும் அல்லது மனைவி கணவனையே குற்றவாளி என்று தீர்ப்பதும் இது நியாயமானது அல்ல. இது குடும்பத்தில் மாத்திரமல்ல, உறவுகளிலும் சம்பந்தக்காரர்களிடத்திலும் இந்த பிரச்சனை நடக்கிறது. திருமணம் முடிந்து விட்டது, பொண்ணையோ பையனையோ கட்டி கொடுத்திருப்பார்கள். ஆனால் பாருங்கள், காலம் முழுக்க அப்பவே நான் சந்தேகப்பட்டேன், அந்த மனுஷ பேச்சே சரியில்லை, அந்த மனுஷி பேச்சே சரியில்லை என்று பல்விதமான கோணங்களை கடைசி வரையும் ஒரு கரும்புள்ளி வைத்தே பேசிக்கொண்டே வருவார்கள். அது காலம் கடைசியும் தொடரும். அருமையானவர்களே, நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற பொழுது நாம் குற்றவாளிகள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதோடு மாத்திரமல்ல, ஊழிய அமைப்புகளிலும் சரி, பல்விதமான சூழ்நிலைகளில் ஊழியங்களை செய்கிறவர்கள் என்று பார்க்க முடிகிறது, செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படி கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், அவர்கள் செய்கிற செய்கைகளை குறித்து தேவன் வெளிப்படுத்துவதை காட்டிலும், இப்படி செய்யறாங்க ஊழியம், அப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதை காட்டிலும், அவருடைய கிரியைகளை பார்த்து, கனிகளை பார்த்து நல்லது கெட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். பரிசேயர் சதிசேயர் வேதபாரர்கள் இவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் உபதேசிக்கிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அவருடைய கெட்ட நடக்கைகளை, அதாவது கெட்ட கிரியைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று கற்றுத்தருகிறார். இந்த அநேக ஊழியங்கள் ஆகி இருக்கிற நிறைய காரியங்களை நாம் இன்று யூடியூப்களில் பார்க்க முடிகிறது. நல்லதும் இருக்கிறது, பொல்லதும் இருக்கிறது, நிறைகள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் பார்க்கிற போது உங்கள் மனம் என்ன செய்கிறது? ஒரு காலங்களில் எப்படி ஊழியம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் இப்படி மாறி போச்சே அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறீங்களா? இல்ல, ஆஹா எவ்வளவு அருமையா, ஒரு காலத்துல எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்லி தரலைங்க, அப்படியே போய் உட்காந்தமா வந்தமான்னு இருப்போம். ஆனா இன்னைக்கு பாருங்க, எங்களை நடத்தினவங்க சும்மா மண்ணு மாதிரி எங்களை உட்கார வச்சுட்டாங்க என்று. இப்படி ரெண்டு விதமான கோட்பாடுகளில் நீங்கள் எந்த நினைவுகளை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பரிசீலனை செய்து பாருங்கள். எதை கொண்டிருந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் முற்போக்கான நிகழ்வுகள், நினைவுகள் என்று சொல்லி சில காரியங்களை, மிக பிரபந்தமாக நடைபெறுகிற காரியங்களை நினைத்து கொண்டு, பிரபலமான சில காரியங்களை நினைத்து கொண்டு நீங்கள் மனதில் இதுதான் சிறப்பு என்று எண்ணுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இது தவறு என்று சொல்லுறவர்களாக இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, என்ன நல்ல கனி இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களுக்குள்ளாக எடுத்து அதை நீங்கள் பிரயோகப்படுத்திக் கொண்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறீர்களா? அதை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமில்லை என்கிற கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் அதை விட்டுவிட போகிறோம். ஆகவே நாம் யாரையும் குறை சொல்லுகிறவர்களாக இருந்து விட்டோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவுகளை நாம் இழக்கிறோம். சுட்டி காட்டுவது என்பது அவசியமானது. சுட்டி காட்டுகிற நிலைகளில் நாம் இருக்கிற பொழுது அதை சுட்டி காட்டலாம். ஆனால் குறையாக தெரிகிற விஷயம் என்கிறதுனால் மற்றவர்களையோ, ஊழியங்களையோ, ஊழியக்காரர்களையோ, சுவாச பக்கலையோ, உறவுகளையோ, உடன்பிறப்புகளையோ குற்றவாளிகளாகவே நீங்கள் தீர்த்து கொண்டிருப்பீர்களானால் அது உங்களுடைய வாழ்க்கையின் முற்போக்கையும் ஆசீர்வாதத்தையும் கெடுத்துவிடும். ஆகவே தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களை செம்மையான வழியிலே பரிசுத்த ஆவியார் நடத்துவாராக. உங்களுடைய தகவல் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வையுங்கள். ஏதாவது நீங்கள் பேச விரும்புகிற கருத்துக்களை நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம். அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். மீண்டும் நாம் அடுத்த பதிலில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.